ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். தொகுதி பங்கீடு அவ்வளவு எளிதாக முடிகிற மாதிரி தெரியல போல இருக்கு சார். ரெண்டு பக்கத்துலயும் அன்சர்டனிட்டி இருக்கு. அதாவது கூட்டணிக்குள்ள பெரிய குழப்பம்னு எதுவும் இல்லை, பட் இடங்களை ஏற்றுக்கொள்வதில் பெரிய தயக்கம் அல்லது கொடுப்பதில் தயக்கம் அப்படின்ற நிலை இருக்கிறதாக தான் தெரியுது. அதிமுகலையும் சரி, திமுக கூட்டணியிலையும் சரி. அதிமுக நேற்று அமித்ஷாவை பார்ப்பதற்காக டெல்லி போன எடப்பாடி பழனிசாமி நைட்டு 10:30 வரைக்கும் பார்க்கல. 10:30 ரேஞ்சில் அவருடைய வீட்டுக்கு போய் அதுக்கப்புறம் அவரை பார்த்துட்டு வந்திருக்கிறார் போல தெரியுது. அவர் அங்க இருக்கும்போதே இங்கிருந்து தினகரனையும் அன்புமணியையும் அங்க கூப்பிட்டுருக்காங்க. ஆக கூட்டணிக்கு தலைவர் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு கிளைம் பண்ணாலும் எல்லா முடிவுகளையும் எல்லாரையும் வச்சு அமித்ஷா முன்னாலதான் எடுக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக்சர் அதுல கிடைக்குது. அது ஒரு பின்னடைவாக எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குமா, இல்ல அதிகாரம் அவருக்கு இல்லை, ஆனா அவருக்கு வேணுங்கிற பெனிஃபிட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு பாக்கணுமா? எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அதிகாரம் அவருக்கு இல்ல, ஆனா அவர் வந்து வேணுங்கிற பெனிஃபிட்ஸ் தான் வாங்கிடணுங்கிறதுல தீர்மானமா இருக்காரு. ஏன்னா இன்னைக்கு உள்ள செய்தி என்ன வருதுன்னா 168 இடத்துல அவங்க வந்து போட்டி போடுவாங்க. அதிமுக சிங்கிள்ல போட்டி போடுறவங்களையும் சேர்த்தா அது ஏற்கனவே 180 பக்கத்துல என்னமோ வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 168 இடம் அதிமுக எம்எல்ஏ நாமினேட் பண்றவர்களே எம்எல்ஏ போஸ்ட் வந்து கண்டெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறது உருவாச்சுன்னா அது நிச்சயமா EPS கிடைச்ச வெற்றின்னு தான் நான் நினைப்பேன். இத்தனை சிக்கல்லையும் அவர் அதை சாதிச்சிட்டாரு அப்படின்னு தான். போட்டியிடுவதற்கு கிடைச்சாலே வெற்றி பெறுவதற்கு கிடைக்க வேண்டியது இல்லை. யாரை பத்தி அப்படி சொல்லலாம். வெற்றி பெறுவது யாரா இருந்தாலும் அப்படிதான். போட்டியிடுவதற்கு 160 இடங்கள், அடுத்து ரெண்டு கூட்டணியிலுமே அடுத்து எதை அவங்க ஃபேஸ் பண்ணணும்னா இவங்க கேட்கறதே அவங்களும் கேட்கறாங்க, ஏடிஎம்கே கேட்கறதே பிஜேபி கேட்கறாங்க, திமுக கேட்கறதே வந்து விடுதலை சிறுத்தைகள் கேட்கறாங்க, காங்கிரஸ் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி வரும். அதையும் வந்து அவங்க வந்து ரெண்டு பக்கமே வந்து பேசி சமாதானம் செய்யணும். அது வரைக்கும் இந்த நாமினேஷன் துவங்குற வரைக்கும், இன்னும் சொல்ல போனா நாமினேஷன் வாபஸ் வாங்குற வரைக்கும் இது வந்து சிக்கல்கள் சின்ன சின்ன சிக்கல்களாவது இருக்கத்தான் செய்யும். இங்க டிஎம்கே ஃப்ரண்ட்ல சிபிஐக்கு முடிஞ்சது. நேற்று காலையில திருமாவளவன் போய் முதலமைச்சரை பார்த்துட்டு வந்தாரு. சரி, மாலையில விசிகையோட பேசி முடிச்சிருவாங்கன்னு பார்த்தா அதுவும் முடியல. சிபிஎம் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் விசிகே பக்கத்துல வருவாங்கன்னு சில செய்திகள்ல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. ஆக அது இங்க ஒரு பக்கம், தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பக்கம். புதுச்சேரியில டோட்டலா எல்லாமே ஒரே குளறுபடியாகவோ குழப்பமாகவோ இருக்கிற மாதிரி தெரியுது. எல்லாரும் போட்டுருவோம், வேட்புமனு எல்லாம் தாக்கல் செய்துட்டு இறுதி நாளுக்கு முன்னாடி அது வரைக்கும் டைம் இருக்கு, அப்ப பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி போகுது. யார் தலைமையில அப்படிங்கிறதுல நெருக்கடி இருப்பதாகவும் தெரியுது. அல்லது ஈக்குவல் ஷேர் 14 ரெண்டு பேரும் கண்டெஸ்ட் பண்ணிட்டு 2 சீட்டை தோழமை கட்சிகளுக்கு கொடுக்கறது அப்படின்னு ஒரு ஃபார்முலாவை திமுக முன்வைக்குது. காங்கிரஸ் வந்து அங்க அதிகமான சீட்டு கண்டெஸ்ட் பண்ணணும்னு கேட்கறாங்கன்னு செய்திகள்ல சொல்றாங்க. ரெண்டும் லிங்க்டா அப்படின்னு பார்த்தா லிங்க்டுன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டையும் அதையும் தனித்தனியாக டீல் பண்ணிக்குவாங்க. பட் சம் சார்ட் ஆஃப் எதிர்பாராத ஒரு டிலே வந்து டிஎம்கே ஃப்ரண்ட்லயும் வர்ற மாதிரி தெரியுது. இந்த புதுச்சேரியில இப்படி ஒரு பிரச்சனை வருங்கிறது ரொம்ப நாளைக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஜெகத் ரட்சகன் ரொம்ப தீர்மானமா சொல்லிட்டாரு, நாங்க தான் லீடிங் பார்ட்டியா இருக்க போறோம்னு அந்நியாருமே சொல்லிட்டாரு. அதை பற்றியே சில கசமுசாக்கள் வந்து காங்கிரஸ் சைட்ல இருந்து அந்நியாருமே அவங்க இதை எதிர்பார்த்திருக்கணும். வி ஷுட் பி ப்ரிப்பேர்ட் அப்படின்னு சொல்லி. அதனால அன்னைக்கு வந்து திமுக வந்து முந்தி இருந்த நிலைமையோட தாங்கள் வளர்ந்திருப்பதாக, பல கான்ஸ்டியூன்ஸ்ல வளர்ந்திருப்பதாக கருதுகிறார்கள். அது பேசித்தான் தீர்க்கணும். அது கொஞ்சம் சிக்கல் அதிகம்தான். தமிழ்நாட்டில் இருந்ததை விட அங்கே சிக்கல் வந்து அதிகம்தான். அதுதான் உண்மை. அங்கே என்ஆர் காங்கிரஸும் பிஜேபியும் வந்து முதல்ல தொகுதி உடன்பாடுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த லட்சிய ஜனநாயக காங்கிரஸ்னு மார்ச்சினுடைய சன்னு வந்தபோது அவருக்கும் ரங்கசாமிக்கும் ஒத்து போல. இப்போ வந்து அவங்க இது வந்து தகவல்கள் எப்படி வருதுன்னா, லட்சிய ஜனநாயக காங்கிரஸை கழட்டி விட்டுருவாங்க பிஜேபி, ஏன்னா என்ஆர் காங்கிரஸ் தான் தங்களுக்கு முக்கியம்
ஏன்னா அந்த மாதிரி இல்லைன்னா என்ஆர் காங்கிரஸ் தனியா போயிருச்சுன்னா அது பிஜேபிக்கு வந்து ஒரு பெரிய லாஸ் ஆஃப் ஃபேஸ் பாண்டிச்சேரி பொறுத்த மட்டும். அதனால அதுக்கப்புறம் தான் அங்க சரி பண்ண. ரெண்டு பக்கமே இது மாதிரி குழப்பங்கள் இருக்கு. எல்லாம் அங்க 30ஆம் தேதிக்குள்ள எல்லாம் முடியணுமே. சென்ற தேர்தலில் 2021 இதே மாதிரி தான் சார் பாரதிய ஜனதா கட்சியோட நெகோசியேஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது திடுப்புன்னு ரங்கசாமி மதுரைக்கும் திருச்சிக்கும் கோயிலுக்கு போயிட்டாரு. திருநெல்வேலி மதுரைக்கும் திருச்செந்தூருக்கும் கோயிலுக்கு போயிட்டாரு. இந்த முறையும் அதே மாதிரி மதுரைக்கும் திருச்செந்தூருக்கும் கோயிலுக்கு போயிட்டாரு. கோயிலுக்கு போய் இறைவனை எல்லாம் வணங்கிட்டு திரும்பி வரும்போது பிஜேபியோட போய் அலையன்ஸுக்கு போயிடுவாரா திரும்பவும். எல்ஜேபி லட்சிய ஜனநாயக கட்சியை வந்து பிஜேபி ஒதுக்கி விடுவதற்கு தயாராக இருக்குதா அப்படிங்கிறது தெரியல. ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி கேட்ட இடங்கள் கிடைக்கலன்னு அவங்க தனியாக எல்லா இடங்கள்லயும் 30 இடங்கள்லயும் கேண்டிடேட் போடுறதாக அன்புமணி சொல்லியிருந்தாரு. இப்பவும் பாஜக எல்லா இடங்கள்லயும் போடலாம்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டதாக தெரியுது. ரங்கசாமி இனி நம்ம கூட வரமாட்டாருன்னு முடிவு பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. அவங்க வந்து தயாராகிறாங்க, 30 இடங்கள்லயும் கேண்டிடேட் போடுறதுக்கு அவங்களும் தயாராகிறார்கள் அப்படின்னு செய்திகள்ல பார்க்க முடியுது. புதுச்சேரி சின்ன பகுதி தான், யூனியன் பிரதேசம் சிறு பகுதி தான், இருந்தாலும் அங்கேயே பயங்கரமா உடன்பாடு எட்டப்பட முடியாத நிலைமையில அரசியல் நகர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு. ஆமா, அதாவது இப்ப என்ஆர் காங்கிரஸ் வந்து பிஜேபியில இருந்து தனித்து வரணும்னா அவங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்கியூஸ் ஒன்று இருக்கு. நீங்க வந்து ஃபுல் ஸ்டேட் ஸ்டேட்டஸ் கொடுக்க ஏன் முடியாது உங்களால? நீங்க தானே ஆளுங்கட்சி. அதை சொன்னா தான் நான் இருப்பேன், இல்லைன்னா இருக்க மாட்டேன்னு சொன்னா அது பிஜேபிக்கு தர்ம சங்கடம் தான். என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். ஆனா என்ஆர் காங்கிரஸ் அவ்வளவு லேசா பிஜேபி விட்டு போக மாட்டாங்க. எல்லாம் இந்த ஆங்கிலம் சொல்லுவாங்க, ஹூ வில் பிளிங்க் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவாங்க. 2 பேரும் ஒத்து பார்த்துட்டு இருந்தாங்க, யார் முதல்ல கன்சியூம் விட்டுவாங்க அப்படின்னு கேள்வி வரும்னு பார்ப்பாங்கல்ல. அது மாதிரி சிச்சுவேஷன் தான் இருக்கு. அது நாள் கணக்கில் சார் ஒத்து பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு. அரசியல் இல்ல, நாள் கணக்குல வார கணக்குல பார்க்க வேண்டியது. இங்கேயும் மக்கள் நீதி மையமும் 2 இடங்கள்ங்கிறதுல பிரச்சனை இல்லை, உடன்பாடு வந்திருக்குது. பட் டார்ச்சில தான் நிற்போம் அப்படின்னு அவங்களும் உதயசூரியன்ல நின்னுட்டா பிரச்சனை இல்லை அப்படின்னு திமுகவுமாக அதுவும் இன்றுதான் முடிவாகும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதேமா ஒன்னு டார்ச் ஒன்னு உதயசூரியன் முடிப்பார். ஒன்னு டார்ச் ஒன்னு உதயசூரியன் முடியலாம். சரி, அதே மாதிரி அந்த 6 இடங்களுக்கு அதிகமாக விசிகே கேட்டா அந்த அதிகமான இடங்கள் உதயசூரியன்ல நிற்கிறது அப்படின்னும் ஒரு வாய்ப்பு இருக்கிறதாக. அதே மாதிரி சிபிஎம் வந்து 6 இடங்களோட சாட்டிஸ்ஃபைட் ஆகலாம். 6 இடங்கள் தான் உங்களுக்கு இன்னும் கொடுக்கலையே சார். சிபிஐ கடைசியில கொடுக்கலாம் அப்படின்னு. ஓகே, அதிகமா கேட்கறதே 6 இடத்தையாவது தக்க வச்சுக்கிறதுக்காக. போராடி பெற்ற உரிமைகளை பாதுகாப்பதே பெரும்பாடாக இருக்குது அப்படின்னு வழக்கமாக மற்ற சூழல்கள்ல சொல்றதுதான் தேர்தல் நேரத்தில் இடங்களை காப்பாற்றுவதிலேயே வந்து நிற்குது. அதன் பிறகு சார் ஈரான் ஒரு அப்ரூவல் ப்ராசஸ உருவாக்கி அதன் அடிப்படையில ஹார்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் போவதற்கு அனுமதி கொடுக்குது அப்படின்னு ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபார்ம் சொன்னதாக ஹிந்துல ஒரு செய்தி இருக்கு. அந்த மாதிரி தான் இந்திய கப்பல் ஒன்று வந்தது. இன்னும் 20 கப்பல் என்னவோ இந்தியாவுக்கு வர வேண்டிய கன்சைன்மெண்ட் அங்க நிற்கிறதாக சொல்றாங்க. இஸ்ரேல் வந்து ஈரான்ல அந்த கேஸ் ஃபெசிலிட்டியில தாக்குதல் நடத்தியதை போல இனி நடத்தாது அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் சொல்றாரு. நீங்க தாக்க மாட்டீங்கன்னா நானும் மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகளை தாக்க மாட்டோம். நீங்க தாக்குறதாக இருந்ததுன்னா இங்க கல்ஃபுக்குள்ள உங்களுடைய பேஸ் எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய எண்ணெய் ஃபெசிலிட்டியை நாங்களும் காலி பண்ணிடுவோம்னு ஈரான் சொல்றாங்க. அந்த நெகோசியேஷன் எல்லாமே கிட்டத்தட்ட முதல்ல எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ஈரானோட நெகோசியேட் பண்ணி போரின் வேகத்தை நாட்களை குறைக்கிறதுக்கு முயற்சி நடக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது சார். அப்படிதான். ஆமா, அப்படித்தான். அதாவது இன்னைக்கு 2 பக்கமே வந்து உலக நாடுகள் மத்தியில தங்களுக்கு கிட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிற அச்சமும் இருக்கு. ஒருமுஸ் வந்து இவங்க நிப்பாட்டி வைக்கும்போது அடுத்து வந்து ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க, 2 சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா இஸ்ரேலை சப்போர்ட் பண்றவங்களுடைய கப்பலை மட்டும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்,
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அதுக்கு கிராஸ் பண்ணி போறதுக்கு நாங்கள் ஒரு ஃபீஸ் லெவி பண்றதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த வார்ல வந்து அவங்களுக்கும் பணம் ரொம்ப செலவழிஞ்சிருக்கும். தே ஹேவ் டு ரைஸ் ரிசோர்சஸ். அதுக்காக அதை செய்யறோம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து தோஹால ஏற்கனவே வந்து கத்தார் வந்து நிப்பாட்டிட்டாங்க கேஸ் ப்ரொடக்ஷன். 2 கப்பல் வந்ததை பத்தி ரொம்ப பெரிய சாதனையாக கூறப்பட்டது. அது 2 கப்பல் வந்தது, நான் இன்னொன்னு சொல்றேன், அது ஒரு சாதனை தான், சந்தேகம் இல்லை. ஆனா அது பத்தாது. அந்த 2 கப்பல் இருந்து வந்து மொத்தமே 2 நாளுடைய ரிக்குவயர்மெண்ட்டுக்கு தான் சரிப்படும் நமக்கு வந்து. அதனால வந்து அவசர நிலையில பேசி இப்போ கனடாலேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து நம்ம புக் பண்ணியிருக்கோம்னா அது வந்து சேர்றதுக்கு 1 மாசம் ஆகும். அதனால இங்கிருந்து இன்னும் கொஞ்சம் வர வைக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. ஈரான் வந்து உலக நாடுகள் மத்தியில் தனக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு அமெரிக்காவும் நினைக்குது. இன்னைக்கு அமெரிக்காவுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கு. தன்னுடைய நட்பு நாடுகள் இருந்தாலும் ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கப்புறம் சொல்றது நாங்கள் அவருடைய பலம் அத்தனையும் அழித்து விட்டோம் சொல்றதெல்லாம் வந்து ஒரு வார் டைம் ப்ரொபகேண்டா, அவ்வளோதான். தொடர்ந்து வந்து ஈரானுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்கத்தான் செய்யுது, அதை அடிக்க தான் செய்யுது. அதனால வந்து ஆனால் இது எல்லாத்துலேயும் வந்து இன்னைக்கு வந்து இவங்க 2 பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் முறுக்கிக்கிட்டு ஓ கேஸ் ஸ்டேஷனை நான் அடிப்பேன், ஏன் கேஸ் ஸ்டேஷன் இந்தியா இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கிறதுல பாதிக்கப்பட போறது வந்து உலக நாடுகள், முக்கியமாக இந்தியா பெருமளவில் பாதிக்கப்படும். இதுல இந்த தமிழ்ல வந்து பிரச்சாரம்னு ஒரு சொல்லுல சொல்றோம் சார். ஆனா நீங்க இப்ப ப்ரொபகண்டா அப்படின்னு சொல்லும் போது ப்ரொபகண்டாங்கிற சொல் வந்து எப்படிப்பட்ட சொல், கேம்பெயின்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள், எல்லாத்துலயும் வந்து வேற வேற டோன் கிடைக்குது. மற்றவங்க பயன்படுத்துற இடங்கள்ல பார்க்கும்போது வேற வேற கேம்பெயின்ங்கிறது வந்து பிரச்சாரம், ப்ரொபகண்டாங்கிறது மிகைப்படுத்தப்பட்ட அல்லது பொய் கலந்த அல்லது பொய் மட்டுமே உள்ள பிரச்சாரம். ப்ரொபகண்டா தமிழ்ல அதை வேறுபடுத்தி சொல்லுவதற்கு வழி இருக்கா சார்? பொய் பிரச்சாரம் தான் சொல்லணுமா? ஆமா சார். பட் போரை எப்போ நிறுத்துவது, எப்படி நிறுத்துவது போன்ற எல்லா விஷயங்களையும் நாங்க இறுதியில தான் நாங்க தான் முடிவு செய்வோம் அப்படின்னு ஈரான் சொல்வது என்ன பேசிஸ்ல சார்? நம்ம இவங்கிட்ட சங்கிகள்னு அழைக்கப்படுகிற பாரதிய ஜனதா பார்ட்டியுடைய தீவிர விசுவாசிகள்கிட்ட வந்து கேட்கணும். நம்ம உள்ளூர்லயே ஒரு விஸ்வகுரு வச்சிருக்கோம், இவர் ஏன் சும்மா இருக்காரு? போய் சரிப்படுத்தி வர வேண்டியதான். அது ஒன்றும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல சார். உக்ரைன்லயும் வாய்ப்பு இல்லை, இங்கேயும் வாய்ப்பு இல்லை. ஆமா ஆமா, அதான் நீங்க ஏற்கனவே சொன்னீங்கல்ல, கஷ்டப்பட்டு வேற ஏதோ ஒரு வழியில வந்து பாதிப்புகளோட வந்ததுக்கே நாங்க பெரிய சாதனை செய்துட்டோம் அப்படின்னு அவங்க வந்து காலை தூக்கி விட்டுக்கிட்டாங்க. அந்த மாதிரி தான் அது. ஆனா கொஞ்ச நாள்ல இந்த சமாதானம் வந்துதான் தீருங்க. ஏன்னா இது இவங்க 2 பேரும் மட்டும் பாதிக்கும். இப்ப 2 பேருக்குமே என்னன்னா, ஈரானுக்கு வந்து என்னைய தாக்குனா நான் கொடுக்குற பதிலடி பயங்கரமா இருக்கணும், அவங்கள உணர்த்திடணுங்கிறது ஈரானுக்கு. ஈரானை எந்திரிக்க விடாத அளவுக்கு பொருளாதார ரீதியா சீரழிச்சிடணுங்கிறது அமெரிக்காவுக்கு இஸ்ரேல். யாருடைய அப்ஜெக்டிவ் முதல்ல நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அமைதி பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக தோணும். ஈரான் ரொம்ப அடிபட்டாங்கன்னா சரி, வேற வழி இல்லைன்னா சரணாகிருதி அடைஞ்சிருவாங்க. ஆனால் ஈரானை அடிக்க முடியல அப்படின்னா சேஃப் ஃபேஸ் மொத்த காப்பாற்றுறதுக்கு ஏதாவது பண்ணிட்டு நம்ம சமாதானத்துக்கு போயிடுவோம்னு அவங்க இது பண்ணுவாங்க. அதனால இன்னும் சில நாட்கள் யுத்தத்துடைய நிலவரத்தை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் முடியும். இந்த 2 நாட்களாக இன்னொரு செய்தி இருந்தது சார். நம்ம வேற மற்ற விஷயங்கள் பேசிட்டு அதை பேசாம இருந்துட்டோம். இந்த திருப்பரங்குன்றம் தனி நீதிபதியுடைய உத்தரவுக்கு இடைக்கால தடை அப்படின்னு 2 நீதிபதிகள் அமர்வு, சென்னை நீதிமன்ற மதுரை அமர்வு வந்து 2 நீதிபதிகள் அமர்வு வந்து சொல்லியிருந்தாங்க. நீதிமன்ற அவமதிப்பு வழக்குன்னு நான் தனியா டீல் பண்ணதை பற்றி அது ஒன்றும் சொல்லலை, அதனால அதை நான் தனியாக நடத்துறதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தனி நீதிபதி சொன்னதாக அதுக்கு அடுத்த நாள் ஒரு நியூஸும். அந்த இடம் எப்படிங்கிறது நீங்க அந்த செய்திகளை பார்த்தீங்களாங்கிறதும் பார்த்தேன். இப்படி சொல்லி அவரு அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தாருன்னா அதுக்கும் ஒரு தடை உத்தரவு போடும். அதுக்கும் ஒரு தடை உத்தரவு போடுவாங்க. அது இந்த மாதிரி நடக்கும்போது அவங்க கவனத்துக்கு போனாலே போட்டுருவாங்களா, இல்ல தனியாக அதுக்கு ஒரு மனு போடணுமா? மனு போடணும். அது ஒரு எண்ட்லெஸ் பிராக்டிஸ் அப்படிதான் ஆகும். அது வேற இந்த 4 முனை போட்டி அப்படிங்கிறது ஃபைனலைஸ் ஆனது தானா சார்? பிஜேபி ஏடிஎம்கே ஃப்ரண்ட்ல வந்து ஃபைனலைஸ் ஆகிற வரைக்கும் அது ஒரு கேள்வியாகவே இன்னும் நீடிச்சுக்கிட்டு இருக்குமா எப்படி? இன்னும் கூட சமாதானம் அடையலாம். ஆனா விஜய் வந்து ரொம்ப தீர்க்கமா சொல்லிட்டாரு,
அப்படின்னு சொல்லி பார்த்தா, அடுத்து விஜயே வந்து இப்படி என்னிடம் சமாதானத்திற்கு வந்தார்கள், அது எனக்கு பொருத்தமானதாக இருந்தது, எனவே சமாதானத்தை ஏற்றுக்கொண்டேன் சொல்ல முடியும். சொல்லக்கூடாதுன்னு இல்லை. நான் சொன்னேன், வேட்பு மனு வாபஸ் வரும் நாள் வரை ஐ வில் கீப் மை ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். அவங்க ஈரான் என்ன செய்வாங்கன்னு கூட சொல்லிட முடியும் போல இருக்கு, இவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்ல மாட்டீங்க அப்படின்னு. வேற இது தவிர வேற ஒன்றும் பெரிய செய்திகள் இல்லை சார். ராமதாஸ் சசிகலா அவங்க 2 பேரும் சேர்ந்து வெவ்வேறு தளங்கள்ல தான் அவங்களுடைய செல்வாக்கு இருந்தாலும் அவர்கள் சேர்ந்து ஒரு அணியாக தேர்தலில் நிற்க போறாங்களா இல்லையாங்கிறது இன்று தெரியும் அப்படின்னு சொன்னாரு. இன்றுனா இன்னும் 1 நாள் 2 நாள் ஆகும். எல்லா அணிகள்லையும் இடங்களை வந்து சீல் பண்ற வரைக்கும் இவங்களாலேயே முடிவெடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அவங்க அன்புமணி போட்டியிடும் தொகுதிகள்ல கேண்டிடேட் போட்டு அதை தோற்கடிக்கிறதுக்காக முயற்சியில ராமதாஸும், எடப்பாடி பழனிசாமி போட்டிருக்கக்கூடிய தொகுதிகள்ல தென் தமிழ்நாடு டெல்டா பகுதிகளில் இவங்க கேண்டிடேட் போட்டு எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிப்பதற்கான முயற்சியும் நடக்கும்ன்றதுக்காக தான் அவங்க கண்டெஸ்டுக்கே வர்றாங்க, தேர்தலுக்கே வர்றாங்க. ஆமா, அதனால 2 பார்ட்டியும், அன்புமணி பார்ட்டியும் ஏடிஎம்கேயும் தங்களுடைய அவங்களுடைய கேண்டிடேட்ஸ் வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்களுடைய கேண்டிடேட்ஸ் இவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சரி, அது ஒரு நபரை பொறுத்து அவங்க போடுற மாதிரியா? அதுல சில நபர்கள் இவங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவங்களே எடுத்து போட வேண்டாம்னா இருக்கலாம். கடைசியில கவுண்டமணி தான் ஜெயிக்கிறார். அரசியல் வாழ்வில் இதெல்லாம் சகஜம். இப்படித்தான் சார் நிலைமை இருக்கு. இன்னைக்கு என்ன நகருதுங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். பியூஷ் கோயல் நாளைக்கு திரும்ப வராராம் இங்க சென்னைக்கு. சென்னையில வந்ததுக்கு அப்புறம் பியூஷ் கோயலோட திரும்ப ஒரு ரவுண்டு பேசி எடப்பாடி பழனிசாமி ஃபைனலைஸ் பண்ணணும். எடப்பாடி பழனிசாமி தலைவர் என்பது பெயருக்காக, மீதி எல்லாமே வந்து பிஜேபி. ஓவரால்ல ஏதாவது பேசணும்னா அமித்ஷாவோட பேசணும், குறிப்பாக அதை ஃபார்மலைஸ் பண்ணணும்னா பியூஷ் கோயலோட பேசணும். அப்படிங்கிற ஒரு சிறு கயிறுல கட்டப்பட்ட மாதிரி தான் இவருடைய செயல்பாட்டுக்கான சுதந்திரம் இருக்கு. இந்த கூட்டணியில, என்டிஏ கூட்டணியில எடப்பாடி வந்து ஆனரரி பிரசிடென்ட். ஆமா, இவர் வந்து அமித்ஷா வந்து பிரசிடென்ட். அவர் வந்து பேட்ரன் தான் சார், அமித்ஷா பேட்ரன். அவர் பெரிய ஆள் சார். இல்ல, அவர் பிரசிடென்ட் தான். இல்ல, பியூஷ் கோயல் சிஇஓ. அப்படிதான் இன்னைக்கு பார்க்க வேண்டியது. என்ன டெல்லிக்கு அடிக்கடி வந்து இது விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கீங்களான்னு கேட்டா, இல்லையே, அப்போ ஒரு தடவை வந்தேன், இப்போ ஒரு தடவை வந்தேன், 2 தடவை தானே வந்திருக்கிறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னதாகவும் செய்திகள். நேத்து சன் டிவியில் வந்து 3 தடவை போயிட்டு வந்து எங்களை புனுகிற நேரத்துலன்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் சொல்லப்பட்டது, அதுல என்ன இருக்கு, டெல்லியில போய் அவர் போய் பார்க்கறதுல என்ன தவறு இருக்கு? இப்போ கனிமொழி கூட தான் ராகுல் காந்தி போய் பார்த்தலையான்னு சொல்லி கேட்டாங்க. நான் கேட்டேன், கனிமொழி வந்து ஒரு எம்பி, அவங்க டெல்லியிலேயே இருக்கிறவங்க, ஷீ கீப்ஸ் லைசன் வித் ஃப்ரெண்ட்லி பார்ட்டிஸ், அது அவங்களுடைய பொறுப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ உங்களுக்கு வந்து தம்பித்துறை இருக்காருல்ல, அங்கேயே தானே எம்பியா இருக்காரு, பல ஆண்டுகள் அனுபவம் உள்ளவர், ஒரு டெப்டி ஸ்பீக்கரெல்லாம் கூட இருந்திருக்காரு, அவர் வந்து நீங்க வந்து லைஸ் பண்ண வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்லை கனிமொழி போனதும் எடப்பாடி போனதும் ஒண்ணுதான் அப்படின்னு மறுபடியும் பதில் சொல்லப்பட்டது. இப்போ கனிமொழி வந்து துணை பொதுச் செயலாளர் இருக்காங்க. இந்த ஹைரார்கின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர், இவர் பொருளாளர், அதுக்கப்புறம் துணை பொதுச் செயலாளர்கள், இவங்க எல்லாருமே வர்றாங்க ஹைரார்கியில். அப்போ அதுக்கு மேலே வந்து தலைவர் இருக்காரு. தலைவர் கீழே ஒரு 5 பேர் இருக்காங்க, ஒரு ஈக்குவல் ஸ்டேட்டஸோடு இருக்காங்க. அப்போ தலைவரையும் இந்த 5 பேரையும் நம்ம ஈக்குவேட் பண்ண மாட்டோம். இப்போ இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, எடப்பாடி போறது வந்து கனிமொழி போற மாதிரி தான் சொன்னா, அப்போ எடப்பாடி வந்து தலைவர் இல்லை, அவர் அந்த கூட்டணியில ஒரு 5 பேர்ல ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு ஒத்துக்கிற மாதிரி இருக்கு. வேற என்ன சொல்றதுக்கு? அதை விட வேடிக்கை, நேற்று நடந்த விவாதத்துல வந்து ஒருத்தர் வந்து இப்ப ஐஜேகே பக்கமா வந்து பேசினாரு. இதுக்கு முன்னாடி அவர் வந்து வலதுசாரியா வந்து பேசுவாரு, பிஜேபி சப்போர்ட்டா பேசுவாரு. நேற்று ஐஜேகே சப்போர்ட்டரா, ஐஜேகே பார்ட்டி மேனன்னு நினைக்கிறேன், அந்த இதோட துண்டோட வந்து அவர் வந்து பேசும்போது சொன்னார், நாங்க இந்த கொள்கை பிரதானமா இருக்குமான்னு சொல்லி நெறியாளர் கேட்டது. நான் சொன்னேன், ஆமா கொள்கை பிரதானமா இருக்கும், அடுத்து மிக பொருத்தமான ஒரு சிஎம் போஸ்ட்டுக்கு யார் பொருத்தமான சொல்லி பார்த்தா ஸ்டாலின் தான் நம்பர் 1. ஹி ஸ்டாண்ட்ஸ் ஹெட்ஸ் அண்ட் ஷோல்டர்ஸ் அபவ் எவ்ரிபடி அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சொன்னது இவர் சொன்னாரு, தேர்தலுக்காக தாங்க கூட்டணி இல்லை, கொள்கை கத்திரிக்காய் இதெல்லாம் யாருங்க கவலைப்படுறாங்கன்னு சொன்னாரு. அதான் நான் சொன்னேன்,
கொள்கை ஒரு கத்திரிக்கை அளவுக்கு நினைக்கிறவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து அரசியல் இருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்ம அரசியலுடைய நிலைமை இருக்கு. இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன இருக்கு? இன்னும் 30 நாள் டிவி டிபேட் இதை தாண்டி எதுவும் பேச முடியாது சார். இல்ல, இதுக்கு மேல பேச போறாங்க. நமக்கு வந்து இது கிடைக்கும், சரக்கு கிடைக்கும். இவங்க பேசுறதை பத்தி நம்ம பேசுறதுக்கு அதை பத்தி எனக்கு சந்தோஷம் இல்லை. பேச வேண்டிய நோக்க வேண்டிய பல விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டுல, இந்தியால, உலகத்துல இருக்கு. அதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு இப்ப நம்முடைய வாசல் நிச்சயமா கேள்வி வைப்பாங்க. ஏங்க இது மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு, அதை பத்தி நீங்க பதில் சொல்லாம எதையோ பத்தி பேசுறீங்கன்னு கேட்டுருவாங்க. we have to respond back. ஆனா பொதுவா அரசியல் வந்து தரம் தாழ்ந்திருக்கு. அவங்க வந்து அவங்க திரும்ப திரும்ப ஏதாவது பேசுவாங்க சார். நாமும் சந்தைக்கு போனோம், அத்தா வைய காசு கொடு அப்படின்னு நாமும் திரும்ப திரும்ப இதேதான். தலைவராக பார்த்தாலும் அவர் தான், சிஎம் கேண்டிடேட்டா பார்த்தாலும் அவர் தான், கூட்டணி வலிமைன்னு பார்த்தாலும் அவர் தான், ஆட்சியின் சாதனைகள்னு பார்த்தாலும் அவர் தான். நாமும் ஒரு லிஸ்ட் வச்சு அதே விஷயத்த அயற்சி இல்லாம சொல்லிக்கிட்டே இருக்கணும் தான் 30 நாளும். நீங்க நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை பத்தி கேட்கவே இல்லை. கேட்பீங்கன்னு சொன்னாங்க, நீங்க கேட்கவே. ஆட்சிக்கு வர்றவங்க எதாவது செய்வாங்களா, செய்ய முடியுமாங்கிறத பத்தி பேசலாம் சார். அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்காக இல்லை, ஆட்சி முறையையே மாத்துவதற்காக அப்படின்னு சொல்றாங்க. அதனால சரி, அது ஒரு அரசியல் கட்சி, அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சி. அவங்க சொல்றாங்க பெனவலண்ட் டிக்டேட்டர்ஷிப். அது நான் ஏற்கனவே பல நாள் பேசிட்டேன் சார். ஆக்சிமோரான் இது புதுசா சொல்லல, அவர் ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்காரு, அன்பான சர்வாதிகாரின்னு. அது ஒரு ஆக்சிமோரான், அவர் அப்படிதான் பேசிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி நான். இல்ல, அது மட்டும் இல்லைங்க. இன்னைக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன் மேல சத்தியம் பண்ணி நீங்க எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணிட்டு கான்ஸ்டிடியூஷனுக்கு எகென்ஸ்ட் வந்து எப்படி பேச முடியும்? சர்வாதிகாரம் அப்படின்னு சொல்றாரு. அவர் பேசுறதுக்கு பொருள் எல்லாம் தேடவே முடியாது சார். 5 தலைநகரங்கள், முதல்ல 5 தலைநகரங்கள்ங்கிறது வந்து ஒரு தப்பான வார்த்தை பிரயோகம். 5 மண்டலங்கள். இப்போ இதுல வந்து இவர் ஒரு காலத்துல ஜவஹர்லால் நேரு வந்து சொல்லுவாரு, பொலிட்டிக்கல் கேபிட்டல் வந்து டெல்லி, கமர்ஷியல் கேபிட்டல் வந்து இது பாம்பே, இன்டலெக்சுவல் கேபிட்டல் வந்து கல்கட்டா, ஆர்டிஸ்டிக் கேபிட்டல் வந்து சென்னை, மெட்ராஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்துல சொல்லுவார். இப்ப நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து அப்படி நீங்க மண்டலங்கள் உருவாக்கணும். அது அந்தந்த சூழ்நிலையை பொறுத்து. இதை பத்தி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதுக்கான மண்டலம் நிச்சயமா கோயம்புத்தூர் தான். இது வந்து ஐடி ரிலேட்டடா வந்து இந்த அட்வான்ஸ் நாலேஜ் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ்ங்கிறதுக்கு நீங்க சென்னை சொல்லலாம். திருச்சியை வந்து ஒரு கேபிட்டல் ஆக்கணுங்கிறதுல வந்து பலவிதமான நல்ல பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒரு கேபிட்டல் ஒரு காலத்துல மெட்ராஸ் ஸ்டேட்டும் காம்போசிட்டா இருந்தபோது சென்னை வந்து எல்லாத்துக்கும் ஏறக்குறைய சென்ட்ரல் இருந்தது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து சென்னை சென்ட்ரல் இல்லை. அதை பத்தி எம்ஜிஆரும் பேசியிருக்காரு. அதை பத்தி எல்லாருமே பேச வேண்டிய தேவை இருக்கு. பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும். ஒரு 5 ஆண்டு திட்டமா கூட வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அதை கிரியேட் பண்ணி எல்லா அரசியல் கட்சிகளும் ஒருமித்த கருத்து சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். மற்றபடி இவர் எல்லாருக்கும் அரசு வேலைங்கிறார், எல்லாருக்கும் அரசு வேலை கொடுக்க போறேங்கிறார். தமிழ்நாட்டுல சென்னை வந்து நடுவுல இல்ல, மையமா இல்ல, எல்லா மாநிலங்கள் எல்லா மாவட்டங்களுக்கும் பொருத்தம் சம தூரத்துல இல்ல அப்படின்னு நீங்க விளையாட்டா சொன்னீங்கன்னா கூட, அதாவது சீரியஸா அது ஒரு உண்மையான பிரச்சனை தான். நீங்க விளையாட்டா சொன்னா கூட மாநிலத்தை அதனாலதான் 2ஆ பிரிக்க சொல்றோம் அப்படின்னு வந்துருவாங்க சார். இல்ல, மாநிலத்தை 2ஆ பிரிக்கணும்னு சொல்றது வந்து ஒரு சிறுபிள்ளைத்தனமான பேச்சு. இதுக்காக 2ஆ பிரிக்கணும்னு சொல்றது அப்படி சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு மாநிலத்துல ஒரு பகுதியில மட்டும்தான் செல்வாக்கு இருக்கு, அதனால சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி சொல்றவங்க எல்லாம். ஆனா தமிழ்நாட்டுல எல்லாத்துக்கும் 3ஆவும் பிரிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆமா, இப்போ 3ஆம் பிரிக்கணும். அடுத்து சொல்லுவாங்க சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடுன்னு சொல்லுவாங்க. உடனே ஒருத்தர் கேட்டுவார் பல்லவ நாடு எங்க இருக்குன்னு, எங்க போறதுன்னு பாரு, சேர நாடு காணாம போயிடுச்சு பாரு. இப்படி என்லெஸ் பேச்சு நடந்துகிட்டு இருக்கும். இன்னொன்னு, திரு சீமான் அவர்கள் வந்து எல்லாருக்குமே அரசு வேலை கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. இவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து விவசாய தொழிலாளர் இருக்கவங்க அரசு ஊழியராவாங்கன்னு சொல்றாரு. இப்ப இதெல்லாம் வந்து சற்று பொறுப்பற்ற பேச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா விவசாயத்தில் உள்ளவங்களுக்கு பெரும்பான்மையாக விவசாய தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்படுவது என்பது விதைக்கும் காலத்திலும் அறுவடை காலத்திலும். மற்றபடி அவங்க ஆல்டர்னேட்டிவ் ஜாப் தான் பார்த்துக்கணும். மிக குறைவான ஆட்கள் தான் தொடர்ந்து வந்து இதுல வந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும். விவசாயத்தை 1 ஏக்கர் நிலத்துல வந்து நெல் போட்டிருக்கீங்கன்னா ஒருத்தர் போதும் அந்த விதைப்பு அறுவடை 2ஐயும் தவிர மற்ற காலத்துல பார்த்துக்கிறது. ஒருத்தர் போதும் 1 ஏக்கருக்கு. அப்ப நீங்க வந்து எல்லாருக்குமே வந்து எல்லா நேரமும் அரசு வேலை கொடுக்க முடியுமா, சம்பளம் கொடுக்க முடியுமா? இதெல்லாம் வந்து அவ்வளவு தூரத்துக்கு ஆய்ந்து பேசின மாதிரி தெரியல. அவ்வளவுதான் சொல்லுங்க. நீங்க அவர் வந்து ஆட்சிக்கு வராத ஒருத்தரை பத்தி எதுக்கு பேசணும்னு சொல்லி கேட்குறீங்க. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக வந்திருக்கிற ஒருத்தர் வந்து இன்னும் தன் பொறுப்பை உணர்ந்து பொறுப்பாக
தன்னுடைய வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்தால் நலமாக இருக்கும். அவர் இந்தியாவின் ஒரு பகுதியாக தமிழ்நாடு இருக்கு அப்படிங்கிறதையே அவர் உணராம பேசிட்டு இருக்காரு சார். இந்தியாவினுடைய கொள்கைகளை ஒட்டி தான் நீங்க மாநிலத்தை நடத்த முடியும். ஆமா. நீங்க வந்து உட்டோப்பியா இல்ல, உட்டோப்பியால வாழ்றவங்கள ஒண்ணுமே செய்ய முடியாது. அவங்களுடைய இன்டென்ஷனும் வந்து ஆட்சிக்கு வந்து இதெல்லாம் செயல்படுத்தணுங்கிறது கிடையாது. சும்மா சம்பந்தம் இல்லாம எல்லாருடைய கவனத்தையும் இப்ப இருக்கிறவங்க எல்லாரும் மோசம், நாங்க மட்டும்தான் புனிதமானவர்கள்னு ஒரு இமேஜ் வர்றதுக்கு தேவையான ஏதோ ஒன்றை பேசணும், அவ்வளவுதான். அதை தாண்டி அதுல ஒரு சீரியஸ்னஸ் இல்லை. ஆமா, இன்சிடென்ட்லி அவர் சொன்னதுல ஒண்ணு வந்து கேட்கறதுக்கு வேடிக்கையா இருந்தாலும் ரொம்ப சீரியஸான விஷயம். கழுதை வளர்ப்பில் கவனம் செலுத்தப்படுகிறாரு. கழுதை பால்ல இருந்து பலவிதமான பை ப்ராடக்ட்ஸ் வந்து வேல்யூ ஆடட் பை ப்ராடக்ட்ஸ் வந்து வருது. கேரளாவில் ஒருத்தர் இதுல இன்ஜினியரிங் படிச்சவர் நினைக்கிறேன், ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்காரு. அது வந்து குறிப்பிடத்தக்க ஒன்று. இது மாதிரி ஏதாவது 1-2 நல்முத்துக்கள் இருக்கின்றனங்கிறது உண்மைதான். மற்றபடி பொதுவாக பார்த்தா அது வந்து ஒரு கனவுலகத்தின் காட்சியாகத்தான் தெரியுது. ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்.